மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இங்க ஊர ஏமாத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா, அப்பொழுதே பாராளுமன்றத்துல நீங்க அனுப்புற 40 பேரும் பாராளுமன்ற கேன்டீன்ல பஜ்ஜி சொச்சி சாப்பிட்டு இருக்கிற போதே பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்துல இந்திய தேசம் முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட நடத்தணும்னு வலியுறுத்தினாங்க. அதோடு மட்டுமல்லாம நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பின்பாக இதுவரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. ஆனால் சுமார் 3 முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக நரேந்திர மோடியை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க. இவங்க என்ன செஞ்சு கிழிச்சாங்க? திமுக இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? அது அடுத்த கட்ட விஷயம். சரி, இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, பாஜக அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்துவோம். ஏன்னா பாஜக செய்யற அத்தனை அயோக்கியத்தனமாக இருந்தால் நாங்க கண்டிச்சிருக்கணும். நீட்டுக்கு எதிராக போராடுறோம், என்எல்சிக்காக போராடுறோம். ஆனா உங்களை மாதிரி நீட்டுக்கு எதிராக எங்கள்கிட்ட ரகசியம் இருக்கு நாடகம் நடத்தல, என்எல்சியில புரோக்கர் வேலை செய்யல, பாஜக கூட்டணியில இருக்கு, அவ்வளவுதான், தேர்தல் கூட்டணி தான். மற்றபடி நீ தப்பு செஞ்சா தப்பு தான், தமிழர்களுக்கான விரோதமா நாங்க இதான் முதல்ல நிற்போம். உங்களை மாதிரி எதிர்கட்சியா இருந்தா கருப்பு கூட உள்கட்சியா ஆளுங்கட்சியா வந்துட்டா வெள்ளை கூட காட்டுற பழக்கம் எங்களுக்கு இல்லை.